மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். இன்று நமக்கு வழங்கப்பட்டுள்ள திருப்பாடல் 34. பல்லவியாக நாம் ஜெபிக்கும் இறைவார்த்தை, எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். கடவுளின் கருணையை புகழ்தல் என்பதுதான் இந்த திருப்பாடலின் தலைப்பு. ஏன் இந்த திருப்பாடலுக்கு இப்படி ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று யோசித்து தேடுகின்ற பொழுது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி அதற்குள்ளே ஒளிந்திருக்கின்றது. தாவீதின் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வுதான் இதற்கு பின்னால் அமைந்திருக்கின்றது. 1 சாமுவேல் 21 அதிகாரம் 10-15 வரை உள்ள வசன பகுதிகள் இந்த நிகழ்ச்சியை சுட்டி காட்டுகின்றன. சவுலிடமிருந்து தாவீது தப்பித்து ஓடுகிறார். அவர் தப்பித்து காத்து நகரத்தின் மன்னர் அக்கிசிடம் சென்றார். அரச அலுவலர்கள் அவரை அடையாளம் கண்டுவிட்டார்கள். இவர்தான் தாவீது என்று அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். எனவே இதை அவர்கள் அரசனிடம் சொல்லுகின்ற பொழுது அவர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தாவீது ஒரு திட்டமிடுகிறார். தான் ஒரு பைத்தியக்காரனைப் போல அங்கே நடக்க ஆரம்பிக்கின்றார். எனவே அரசர் அவரை பார்த்து, இவன் ஒரு பைத்தியக்காரன் அல்லவா, இவனை எதற்கு கொண்டு வந்தீர்கள், உடனடியாக வெளியேற்றுங்கள் என்று வெளியேற்றும்படி கட்டளையிடுகின்றான். தாவீது தப்பித்துக் கொள்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான துன்பங்களை சந்தித்தவராக இருக்கின்றார். ஏன் இந்த நிகழ்ச்சியிலே கூட அவர் உயிருக்கு ஆபத்து வருகின்றது. எனவே சாவின் பயம் அவரை ஆட்டி படைக்கின்றது. அவருக்கு எதிரிகள் இருந்தார்கள். எதிரிகளினாலே உதவியற்ற நிலையிலே அவர் இருந்தார். மற்றவர்களாலே ஒதுக்கப்பட்டார். ஏன் ஓட ஓட விரட்டப்பட்டார். மேலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்னும் நிலையில்தான் தாவீது இருந்தார். இப்படிப்பட்ட நேரத்திலெல்லாம் பயம் அவருக்கு இருந்தது. அச்சம் அவரை ஆட்கொண்டது. இந்த இக்கட்டான நிலையில்தான் தாவீது தம்முடைய சொந்த பலத்தில் நம்பிக்கை வைக்கவில்லை. மாறாக கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கின்றார். இறைவனுடைய துணையை அவர் நாடுகின்றார். கடவுள் என்னை காப்பாற்றுவார், இந்த துன்பங்களிலிருந்து, இந்த தீயவர்களிடமிருந்து, என் பகைவர்களிடமிருந்து அவரே எனக்கு விடுதலை அளிப்பார், காப்பாற்றுவார் என்னும் ஆழமான நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை அவருக்கு தப்புவித்தலை ஏற்படுத்தியது, அவருக்கு விடுதலையை கொடுத்தது. எனவேதான் இன்றைய திருப்பாடல் 34 இறைவசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பார்த்தீர்களா? தாவீதுக்கு இருந்த அத்தனை விதமான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் என்று அவர் சான்று பகர்ந்து புகழ் பாடல் பாடுகின்றார். இந்த காரணத்தினால்தான் இந்த திருப்பாடலின் முதல் வசனத்திலேயே இறைவனை அவர் புகழ்கின்றார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும் என்று தாவீது புகழ்வதன் காரணம் இந்த பின்னணிதான், இந்த நிகழ்ச்சிதான், அவருடைய வாழ்க்கையின் இந்த இக்கட்டான இடர்பாடுகள்தான் என்பதை இப்பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, பயம் நம் இதயத்தையும் மனதையும் இருக்கும். ஆனால் இறை புகழ்ச்சி நம் இதயத்தையும் நம் மனதையும் திறக்கும், விரிவடைய செய்யும், உறுதி பெறச் செய்யும். நமது வாழ்க்கையிலும் அச்சம், பயமுறுத்தும் நிகழ்வுகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. எதிர்காலத்தை பற்றிய பயம், என்ன நடக்குமோ, என் குடும்பத்திற்கு என்ன நேருமோ, என் திட்டங்கள் நிறைவேறுமா, என்னுடைய திட்டப்படி என் வாழ்க்கை நகருமா, பணம் தடையில்லாமல் கிடைக்குமா, வேலைவாய்ப்பு இருக்குமா என்ற கவலை, பயம் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. நோய்கள், சாவை பற்றிய பயம் நம்மை ஆட்டி படைக்கிறது. திடீரென நோய் வந்தால் என்ன செய்வது? புதிதாக நோய்கள் வருகின்ற என்னை தாக்கினால் என்ன செய்வது? நான் படுத்த படுக்கையாகிவிட்டால் என்னை காப்பாற்றுவது யார்? என் குடும்பத்தை காப்பாற்றுவது யார்? மருத்துவ செலவுக்கு என்ன செய்வது? சாவு வந்துவிட்டால் நான் என்ன செய்வேன் என்ற எண்ணங்கள் நம்மை அச்சத்தில் உறைய வைக்கின்றன. குற்றப்பழி உணர்வும் இயலாமை பற்றிய பயமும் நம்மை ஆட்டி படைக்கிறது. நான் தவறு செய்து விட்டேனே, நான் திருந்துவேனா, எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா
என்ற பயம் ஆட்டி படைக்கின்றது. மற்றவர்களால் ஒதுக்கப்படுகின்ற பொழுது, துன்புறுத்தப்படுகின்ற பொழுது பயந்து போகின்றோம். என்னை அவர்கள் மதிக்க மாட்டேன் என்கிறார்களே, ஒதுக்கி வைக்கிறார்களே, உதவி செய்வதற்கு ஆள் இல்லையே போன்ற பயங்கள் நம்மை உறைய வைக்கின்றன. இனி நாம் பயப்படக்கூடாது. தாவீதைப் போல நம்மேல் நம்பிக்கை வைக்காமல் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். யோவான் 16:33 இப்படி வாசிக்கிறோம்: உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்ற இயேசுவின் வார்த்தை நமக்கு திடமளிக்கட்டும், நம் அச்சத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கட்டும். ஜெபம். அப்பா பிதாவே, உம் திருமகன் இயேசு சாவை திடமாக சந்தித்தது போல, தாவீது துன்பங்களுக்கு மத்தியிலே உறுதியோடு இருந்ததைப் போல உம்மீது நம்பிக்கை வைத்து வாழ்க்கையின் பயங்களிலிருந்து விடுதலை பெற அருள் தருவீராக. ஆமென்.